அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹயாத்து சஹாபாவுடைய பாடத்தொடரில் நாங்கள் இருக்கிறோம். இதற்கு முன்னால் உள்ள வகுப்புல குர்ஆன்ல சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் எப்படி புகழ்ந்து பேசுகிறான் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இதற்கு முன்னால அந்த பாட வகுப்புகளை நீங்கள் முழுமையாக கற்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த பதிவுல இந்த பாடத்தில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்டா, ஹதீஸ்ல ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மார்க்க அறிஞர்களும் சஹாபாக்களுடைய விடயத்திலே எப்படியாப்பட்ட சிறப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்ற விடயத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான இடங்கள்ல சஹாபாக்களை புகழ்ந்து பேசுகிறான். தன்னுடைய பொருத்தத்தை எப்படி சஹாபாக்களுக்கு கொடுத்தேன் என்ற விடயத்தையும் அல்லாஹ் கூறுகிறான். இதே போல ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். ரஸீனுடைய ரிவாயத், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன் நுஜூம், என்னுடைய தோழர்கள் வானிலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போல, பி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழியை அடைந்து விட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் யாரை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள். ஏன், உலகத்திலே எத்தனை நபித்தோழர்கள் இருந்தார்களோ அந்த அத்தனை நபித்தோழர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொண்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதரை பொருந்திக் கொள்வதாக இருந்தால் அவர் சாதாரணமான மனிதராக இருக்க முடியாது. ஆகவே அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஒரு மனிதரை யார் பின்பற்றினாலும் ஒரு காலமும் அவர் வழி தவற மாட்டார் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக சொன்னார்கள். இதே போல அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2652வது ஹதீஸாக, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2533வது ரிவாயத்தாக அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்கள் வந்து ஐயுன் நாஸி கைருன், மக்களிலே மிகச் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கர்னி, என்னுடைய நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்றார்கள். அதாவது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே யார் இருந்தார்கள்? சஹாபாக்கள். ஆகவே என்னுடைய நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான் மக்களிலே மிகச் சிறந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அதற்கு பின்னால் அடுத்த நூற்றாண்டிலே வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அதற்கு அடுத்த நூற்றாண்டிலே வரக்கூடியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஆகவே சஹாபாக்கள் தான் மக்களிலே மிகச் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவின் மூலமே வெளிவந்திருக்கிறது. இதே போல புகாரியுடைய ஒரு ஆச்சரியமான ரிவாயத் வருது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய புகாரியில 3673வது ஹதீஸாகவும், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2540வது ரிவாயத்தாகவும் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்ட வேண்டாம், ஏச வேண்டாம். முன்னிலையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தும் தான் நபி அவர்கள் சொன்னார்கள். இதே போல கியாமத் நாள் வரை யாரெல்லாம் வருகிறார்களோ அனைத்து மனித சமுதாயத்தினரையும் முன்னிலைப்படுத்தித்தான் இந்த வார்த்தையை சொன்னார்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் யாரும் திட்ட வேண்டாம். ஏன், ஃபலவ் அன்ன அஹதகும் அன்ஃபக மிஸ்ல உஹுதின் ஸஹபன், உங்களில் ஒருவர் உஹது மலையுடைய அளவுக்கு தங்கத்தை செலவு செய்தாலும் மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு, அந்த சஹாபாக்களில் ஒருவர் தன்னுடைய கைப்பிடி அளவுக்கோ அல்லது அந்த கைப்பிடியுடைய அரைவாசி அளவுக்கோ எவ்வளவு செலவழித்தாரோ அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மையை கூட இவரால் அடைந்து கொள்ள முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். எங்களில் ஒருவர் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுவதும் ஒன்று தான். சஹாபாக்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கோதுமை மாவையோ அல்லது வேறொரு பொருளையோ அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதும் ஒன்று தான். அதனுடைய நன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது என்று சஹாபாக்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதே போல அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபில் ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அபூ அராக்கா என்பவர் சஹாபாக்களை பற்றி கூறுகிறார். இந்த சஹாபாக்கர் உலாயிக மசாபிஹுல் ஹுதா, இவர்கள் நேர்வழியுடைய ஒளி விளக்குகளாகும். யுக்ஷிஃபுல்லாஹு பிஹிம் குல்ல ஃபித்னத்தின் முத்லிபத்தின், இருள் சூழ்ந்த ஒவ்வொரு குழப்பங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஹாபா
சஹாபாக்களின் மூலமாக அல்லாஹ் நீக்கினான். சயுத்ஹிலுஹுமுல்லாஹு ஃபி ரஹ்மத்தின் மின்ஹு, இதே போல இந்த சஹாபாக்களை தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக அல்லாஹ் சுவர்க்கத்திலே நுழைவிப்பான் என்பதாகவும் இவர்கள் கூறுகிறார்கள். இதே போல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய முஸ்னதில, இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஷரஹ் சுன்னாவுல ஒரு ஆச்சரியமான ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னல்லாஹ நதர ஃபீ குலூபில் இபாத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய உள்ளங்களை நோட்டமிட்டான், உன்னிப்பாக கவனித்தான். ஃபவஜத கல்ப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர குலூபில் இபாத், இந்த சந்தர்ப்பத்தில் அடியார்களுடைய உள்ளத்திலே மிகச்சிறந்த உள்ளமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பெற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு ஃபஸ்தஃபாஹு லினஃப்ஸிஹி ஃபபதஅஸஹு பிரிசாலத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தூதுத்துவத்துக்காக வேண்டி தேர்ந்தெடுத்து தூதுத்துவத்தை கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பினான். ثم نظر في قلوب العباد بعد قلب محمد ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துக்கு பின்னால் மீண்டும் அல்லாஹ் அடியார்களுடைய உள்ளத்தை உன்னிப்பாக கவனித்தான். فوجد قلوب اصحابه خير قلوب العباد, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய உள்ளத்தை மிகச்சிறந்த உள்ளமாக அல்லாஹ் பெற்றுக்கொண்டான். فجعلهم وزراء نبيه, சொல்கிறார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஹாபா பெருமக்களை நபியவர்களுடைய உதவியாளர்களாக அல்லாஹ் ஆக்கினான், தன்னுடைய தீனை பாதுகாக்கக்கூடியவர்களாக இந்த சஹாபாக்களை ஆக்கினான் என்பதாக அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இதே போல அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹில்யத்துல் அவுலியாவுல இன்னொரு ஆச்சரியமான ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த ரிவாயத் இருக்கிறது சஹாபாக்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன்கான முஸ்தன்னன், யார் ஒரு வழியை தெரிவு செய்ய விரும்புகிறாரோ ஃபல் யஸ்தன்ன பிமன் கதுமாத், மரணித்த அந்த நபித்தோழர்களுடைய வழியை அவர் தேர்வு செய்து கொள்ளட்டும். உலாயிக, அவர்கள் யார், அந்த மரணித்தவர்கள் யார், அவர்கள் தான் அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். கானு கைர ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்திலே மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அபர்ரஹா குலூபன், மிக நல்லிதயம் கொண்டவர்களாக இருந்தார்கள். வ அஅமகஹா இல்மன், ஆழமான அறிவு படைத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வ அகல்லஹா தகல்லுஃபன், வெளிப்பகட்டு இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். கௌமுன், அந்த சஹாபாக்கள் எப்படியாப்பட்ட கூட்டத்தினர் தெரியுமா? இஹ்தாரஹுமுல்லாஹு லிசுஹ்பத்தி நபியிஹி வ நக்லி தீனிஹி, தன்னுடைய நபி அவர்களுடைய தோழமைக்காக வேண்டியும் தன்னுடைய மார்க்கத்தை முழு உலகத்திற்கும் பரப்புவதற்காக வேண்டியும் இந்த சஹாபாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எனவே ஃபதஷப்பஹு பி அக்லாகிஹிம் வ தராயிகிஹிம், அவர்களுடைய குண இயல்புகளையும் அவர்களுடைய வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றி அவர்களுக்கு ஒப்பானவர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். ஃபஹும் அஸ்ஹாபு முஹம்மதின், அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். கானு அலா ஹுதல் முஸ்தகீம், அவர்கள் நேரான வழியிலே இருந்தார்கள் என்பதாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இதே போல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய முஸ்னதில் கதாதத் இப்னு திஆமா அஸ்-சதூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கவுலை கொண்டு வருகிறார்கள். அவங்க சொல்றாங்க, இந்த சஹாபாக்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், இஹ்தாரஹுமுல்லாஹு லிசுஹ்பத்தி நபியிஹி வ இகாமத்தி தீனிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஹாபாக்களை தன்னுடைய நபி அவர்களுடைய தோழமைக்காக வேண்டியும் தன்னுடைய மார்க்கத்தை நிலை நிறுத்துவதற்காக வேண்டியும் தேர்ந்தெடுத்தான் என்பதாக கூறுகிறார்கள். இதே போல அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயா வன்னிஹாயாவுல அய்யூப் அஸ்-சக்தியானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். இவர்கள் என்ன கூறுகிறார்கள்? மன் அஹப்ப அபா பக்ரின் ஃபகத் அகாமத் தீன், யார் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கிறாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்தை நேராக்கி கொண்டார், உறுதியாக்கி கொண்டார். வமன் அஹப்ப உமர் ஃபகத் அவ்தஹ ஸபீல், யார் உமர் ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கிறாரோ அவர் தன்னுடைய பாதையை தெளிவாக்கி கொண்டார். வமன் அஹப்ப உஸ்மான் ஃபகத் இஸ்தனார பினூரில்லாஹ், யார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய ஒளியின் மூலமாக ஒளிமயமாக்கி கொண்டார். வமன் அஹப்ப அலியன், யார் அலி ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கிறாரோ ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர் உறுதியான கயிற்றின் மூலமாக பற்றி பிடித்து கொண்டவராகிவிட்டார். வமன் காலல் ஹுஸ்னா ஃபி அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் விடயத்திலே யார் நல்லதை கூறுகிறாரோ ஃபகத் பரிஅ மினன் நிஃபாக், அவர் திட்டமாக நயவஞ்சகத்தனத்தை விட்டு நீங்கிவிட்டார் என்பதாக அய்யூப் அஸ்-சக்தியானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இந்த அளவு
அளவுக்கு சிறப்புகள் சஹாபாக்களுடைய விடயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இதே போல இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய பார்வையில் சஹாபாக்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். ஆகவே சஹாபாக்களுடைய அந்தஸ்தை விளங்கி அவர்கள் எந்த அளவுக்கு அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்டார்களோ அதே போல அவர்கள் செய்த அமல்களை தேடி தேடி நாங்களும் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.